கொளத்தூர் தொகுதியில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, நாகராஜன், ICF முரளி உள்ளிட்ட பகுதி கழக நிர்வாகிகளை, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களை, கொளத்தூரில் எனக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கழகத்தின் பல்வேறு அமைப்புகளின் செயல் வீரர்களை, பேரன்பிற்குரிய என்னுடைய கொளத்தூர் தொகுதியினுடைய பெருமக்களை, உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, அனைவருக்கும் வணக்கம். என்னதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நான் முதலமைச்சராக இருந்தாலும் சென்னை நான் பாசமாக வளர்த்த குழந்தை மாதிரி. ஏன்னா நான் அந்த அளவிற்கு உங்களோடு ஒன்றி போயிருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, சென்னைக்கு மாநகர தந்தையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக இருந்தவன் நான். சென்னை பல கனவுகளோடு நான் உருவாக்கிய திட்டங்களால் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாநகரம். அதனால தான் அப்படி சொல்லுகிறேன். அதிலே நம்ம கொளத்தூர் என்னுடைய செல்ல குழந்தை. பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் என பண்டிகைகளை கூட நான் உங்கள் கூட தான் கொண்டாடி இருக்கிறேன். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனாலும் 10 நாளைக்கு ஒரு முறை கொளத்தூருக்கு வராமல் என்னால் இருக்கவே முடியாது. ஒரு வாரம் ஆனாலே நம்ம சேகர்பாபு கிட்ட எப்போ தொகுதிக்கு போகலாம், தொகுதியில் என்ன வேலை நடக்குது அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். தேர்தல் அறிவித்ததும் வேட்புமனு தாக்கலை பண்ண வந்த இந்த தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு இப்போ தான் பிரச்சாரத்துக்காக கடைசி நாள் உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தொகுதிக்கு தொடர்ந்து வந்து எல்லா பணிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். நான் செய்து கொடுத்த திட்டப்பணிகள் தான் எனக்காக இங்கே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. மற்ற வேட்பாளர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து நான் வாக்கு கேட்டாலும் என்னுடைய தொகுதியில் மொத்தமாகவே 1 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 3/4 மணி நேரம் சுற்றி இருக்கிறேன். நீங்களே நான் ஓட்டு கேட்டு வரணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. கொளத்தூர் மக்கள் மேலே காட்டக்கூடிய அன்பு அப்படிப்பட்டது. வருஷம் முழுக்க நல்லா படித்த மாணவன் எக்ஸாமுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரிவைஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இத்தனை ஆண்டு உங்களுக்காக உழைச்சிருக்கிறேன். நான் செஞ்ச திட்டங்களுக்காக எனக்கு வாக்கு கேட்கும் அந்த நிலை தான். நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஒவ்வொரு ஊருக்கும் போனப்போ அங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வச்சேன். கொளத்தூரில் எனக்கு நானே இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன்.
உங்களுக்காக உழைச்சா இத்தனை திட்டங்களை கொளத்தூருக்கு கொண்டு வந்த உங்களின் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த முறையும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? கொளத்தூர் வேட்பாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா? நன்றி. ஏற்கனவே ஒரு மாடல் தொகுதியாக கொளத்தூரை மாற்றி வச்சிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக உயர்ந்த கொளத்தூராக உறுதியாக மேம்படுத்துவேன். நிறைய பேர் என்கிட்ட மற்ற ஊர்களை விட நீங்கள் சென்னைக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர்ற மாதிரி இருக்குன்னு என்னிடத்தில் சொல்லுவாங்க. நான் எல்லா ஊரையும் சமமாக தான் பார்க்குறேன். எல்லா மாவட்டத்துக்குமே அந்தந்த பகுதிகளுடைய மக்கள் தொகைக்கேற்ப திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஏன் நிறைய பேருக்கு அப்படி தோணுதுன்னு நான் யோசித்து பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது. கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக சென்னை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இருந்துச்சு. மாநிலத்தில் அதிமுக ஆட்சியே இருந்தால் கூட சென்னை வளரணும்னா திமுக தான் வேணும்னு சென்னையின் தீர்ப்பு எப்போவுமே சாலிடாக திமுக பக்கம் தான் இருக்கும். அதனாலேயே சென்னையை பழிவாங்கிற மாதிரி அதிமுக ஆட்சியில் பாராமுகமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம தலைநகரையே தவிக்க விட்ட ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. சின்ன மழைக்கு வெள்ளத்தில் உங்களை தத்தளிக்க விட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. புதுசாக எதையாவது செய்யலைனாலும் பரவாயில்லை, முந்தைய திமுக அரசில் நாம் உருவாக்கிய கட்டமைப்புகளை கூட சீர்குலைச்சு வச்சுருந்தாங்க. சென்னையை தேங்கவும்